ஹலோ மக்களே, நான் தசனா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். பிகாஸ் லாஸ்ட் மந்த்தும் சரி, இந்த மந்த்தும் கிட்டத்தட்ட 2 மந்த் ஆகுது நான் என்னோட மந்த்லி ஃபேவரட்ஸ் வீடியோ போட்டு. இது வந்து மந்த்லி ஃபேவரட்ஸ்னா புது ப்ராடக்ட்ஸ் இல்ல, சில பழைய ப்ராடக்ட்ஸை வந்து ஐ ரீஃபில்லாம் அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் சில நியூ ப்ராடக்ட்ஸ் தட் ஐ கேன் நாட் லிவ் வித்வுட் எனிமோர். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் என்னன்னு உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போறேன். நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிருக்கேன் என்னோட ஃபேஸ்ல போட்டு. அப்படிதான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த லுக்கே. இதை நீங்க வந்து உங்க நைக்காவோட பிங்க் சம்மர் சேல் ரெக்கமெண்டேஷன்ஸாவும் வேணா எடுத்துக்கலாம். இல்லைன்னா பொதுவா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர்ல இருக்கும்போது நீங்க செக் பண்ணிக்கோங்க. பிங்க் சம்மர் சேல் தான் அவசியம் இல்லை, நைக்கானும் அவசியம் இல்லை. நீங்க மிந்த்ராலையும் பார்த்துக்கலாம், நீங்க அமேசான்லயும் பார்த்துக்கலாம். ஸோ என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் தட் வில் பி ஒர்த் யுவர் மணி, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி நாங்க கிவ்வே கொடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது வந்து ரொம்ப நாள என் கலெக்ஷன்ல இருக்குது. பட் ஒரு 1 மந்த் தான் நான் வந்து இதை ரெகுலரா யூஸ் பண்ணிருக்கிறேன். இது கீரோவோட ரிஸ் கிளாஸ் ஐ திங்க், அண்ட் த ஷேட் ஸ்பெசிபிகலி ரோஸ் ஆல் டே இஸ் மை கரண்ட் ஃபேவரட். நார்மலாவே எனக்கு லிப் கிளாஸஸ் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ரொம்ப திக்கா இருக்கும், உங்க லிப்ஸ்ல இருக்கிற வரைக்கும் நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணும் உங்களோட லிப்ஸை. ஸோ ஐ லவ் லிப் கிளாஸஸ் அண்ட் ஐ எஸ்பெஷலி லவ் கீரோவோட லிப் கிளாஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட முன்னாடி ஒரு லிப் கிளாஸ் வச்சிருந்தேன், அது இந்த அளவுக்கு திக் கிடையாது. திஸ் இஸ் லைக் வெரி திக் அண்ட் ஜூசி. சரியா, உங்க லிப்ஸை ஹர்ட் ஆக்காம லைக் பிளம்பிங் கிளாஸ் தான் இல்லை, நல்லா இருக்கும். ஒரே ஒரு கான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் ஹேஸ் கிளிட்டர்ஸ். நீங்க வெளியில போட்டுட்டு போகும்போது இட் லுக்ஸ் சூப்பர் கியூட். பட் நீங்க லிப்ஸ்டிக்கு முன்னாடி போடுறீங்கன்னா போடாதீங்க. பிகாஸ் அந்த நீங்க ரிமூவ் பண்ணும்போது அந்த லிப்ஸ்லேயே கிளிட்டர்ஸ் வந்து ஒட்டிக்கும். கிளிட்டர்ஸ் நார்மலாவே நம்ம ஃபேஸ்ல ஒட்டிச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம். அதுவும் மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கணும்னா பெரும்பாடு அது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை. ஸோ இதை நான் நோ மேக்கப் டேஸ்ல நான் வந்து போட்டுப்பேன். இல்ல வீட்டுல சும்மா இருக்கும்போது லிப்ஸ் வந்து ஏதாவது லிப்ஸ் திக்கா வேணும் அப்படின்னா அதை போட்டுப்பேன். அண்ட் ஐ லவ் த கலர் ஆன் மீ. நெக்ஸ்ட் காமிக்க போற ப்ராடக்ட் வந்து இனிஷியலி ஐ ஹேட்டட் திஸ் ப்ராடக்ட், ஹேட்டட் இட். பட் அதை எப்படி நான் வந்து யூஸ் பண்ணணும்னு ஐ ஹாவ் ஃபிகர்ட் இட் அவுட் லைக் 50%. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட சூப்பர் டூயி லிக்விட் பிளஷ். இது வந்து இப்போ எனக்கு என்னோட மேக்கப்புக்கு மேல போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. பிகாஸ் இட்ஸ் சூப்பர் டூயி அண்ட் வந்து டக்குன்னு காஞ்சிடும். ஸோ நீங்க ஒழுங்கா பிளெண்ட் பண்ணலைன்னா பேட்சி ஆயிடும். ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணிப்பேன்னா, என்னோட நோ மேக்கப் லுக்ஸ்ல பிளஷ்ஷை ஃபர்ஸ்ட் போடுற மாதிரியான இது இருக்கும் தெரியுமா, அப்ப நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் ஐ லவ் த கலர். ஸோ நீங்க உங்க பேர் ஃபேஸ்ல போடும்போது லைக் நல்லா ப்ரெப் பண்ணுனா ஃபேஸ்ல ஃபவுண்டேஷன் எதுவும் போடாம அதுக்கு முன்னாடி போடும்போது இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். அண்ட் இது நீங்க வந்து கையை வச்சு கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதோட பிக்மெண்ட் வந்து வெரி ஷியர். நீங்க இதுக்கு மேல மேக்கப் போட்டீங்கன்னா வந்து அழிஞ்சிடும். ஸோ ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் தட். ஸோ நீங்க மேக்கப் கம்மியா போடுற நாள்ல வெறும் கன்சீலரும் வெறும் பிளஷும் மட்டும் தான் நான் போடுவேன். ஏன்னா அந்த மாதிரி நாட்கள்ல போடுறதுக்குன்னா நீங்க வாங்கிக்கலாம். லைக் நிறைய பேர் வந்து ரெகுலரா அவ்வளவுதான் போடுவாங்க. யாரும் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப்லாம் போட்டுட்டு தெரிய மாட்டாங்க. நானுமே அப்படிதான். ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் 10-15 ப்ராடக்ட்னு எடுக்கிறது. ஸோ நார்மல் டேஸ்ல ஐ எம் ரியலி லைக்கிங் திஸ் ரீசென்ட்லி. அந்த கலரும் சரி, அந்த ஃபார்முலேஷனும் சரி, அந்த பேர் ஃபேஸ்ல போடுறதுக்கு சூப்பரா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் நான் உங்களுக்கு ஏன் சொல்ல போறேன் அப்படின்னா, இதை நீங்க ஸ்கின் லைக் ஃபவுண்டேஷனாவும் இது வந்து ஒர்க் ஆயிக்கும். உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனாவும் இது வந்து ஒர்க் ஆயிக்கும். இது ரிமல் லண்டனோட ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன். நான் சொல்ற ஷேட் வந்து டாஃபி. ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் டாஃபி எனிமோர். டாஃபி இருக்குதான்னு தெரியல. லாஸ்ட் காமிக்கும் போதுமே நான் என்னோட வீடியோல சைட்ல போட்டிருந்தேன், ஓகேவா, இந்த டாஃபி ஷேட் வந்து இட்ஸ் நாட் அவைலபிள்னு. கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் திரும்ப கேட்டுட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு எனக்கு ரிப்ளை பண்ணணும்னு தெரியல. நானும் அப்படி விட்டுட்டேன். ஸோ ஐ எம் கிளியரிங் இட் நவ். முன்னாடியே வந்து யாரோ சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டேன், இப்படி ரிமல் லண்டன் வந்து ஷேட் நிறைய டிஸ்கண்டினியூ பண்ணி மறுபடியும் கொண்டு வருவாங்க, அப்படி நிறைய பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அட் த மோமெண்ட் தே டோன்ட் ஹேவ் டாஃபி. அண்ட் டாஃபியுமே எனக்கு பர்ஃபெக்டான மேட்ச்லாம் கிடையாது. இட்ஸ் லிட்டில் பிட் டூ yellow அண்ட் half a shade darker. ஸோ நான் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போடுறதுனால ஐ கேன் மேக் இட் ஒர்க். அகைன் இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு பிடிச்ச காரணம் என்னன்னா, சொன்ன மாதிரி இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுத்தமா கேக்கி ஆகாது. உங்களுக்கு ஹெவியா ஃபீல் ஆகும் நீங்க நிறைய போட்டீங்கன்னா. பட் உங்களுக்கு கேக்கி ஆகாது உங்க மேல நீங்க போட போகிற ப்ராடக்ட்ஸ். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளஸ் இட்ஸ் அ ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன். உங்க ஃபேஸ்ல வந்து ரொம்ப ட்ரை ஆகாது. ஈவன் ஆயிலி ஸ்கின்னுக்குமே வந்து நீங்க ரொம்ப ட்ரையான ஃபவுண்டேஷன் உங்களால போட முடியாது. So I really like this. அந்த வகையில் எனக்கு பிடிச்சிருக்குது. நாட் பிகாஸ் ஆஃப் த ஷேட், பிகாஸ் ஆஃப் த ஃபார்முலேஷன். நெக்ஸ்ட் உள்ளது வந்து கடந்த 2 மாசமாக நான் கீழே வைக்காமல் எல்லா லுக்லையும் யூஸ் பண்ற ப்ராடக்ட். அது இந்த LA Girlோட ப்ரோ கன்சீலர். I discovered it very late in my life, but I really like this. இதுல வந்து நிறைய ஷேட் வச்சிருக்காங்க. என்னோட பர்ஃபெக்ஷனால கண்டுபிடிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப லைட் ஆக்கிட்டேன், செகண்ட் டைம் வந்து ரொம்ப டார்க் ஆக்கிட்டேன். பட் ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு கெட் யுவர் கன்சீலர். ஏன்னு சொல்றேன்னா,
இதை நீங்க வச்சு உங்களோட ஹைலைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைலைட்டிங் கன்சிலர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்க பிரான்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களோட பெர்ஃபெக்ட் ஷேடா ஆகிக்கலாம். ஐம் ஹேவிங் சோ மச் ஃபன் மிக்ஸ் மேட்சிங் திஸ். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஷேடே நான் வந்து எடுத்துக்கலாம். லைக் என்னோட கன்சீலிங் ஷேடா நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப லைட் எனக்கு. ஸோ இதுல வந்து கொஞ்சமா இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டான ஒரு ஹைலைட்டிங் ஷேடாவும் கிடைக்கும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் அ லைட்டர் ஷேட் அண்ட் அ டார்க்கர் ஷேட். அண்டர் டோன் மட்டும் கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வார்ம் அண்டர் டோன் இருக்கிறதா. ஸோ தட் டசன்ட் மேட்டர். நான் வாங்கினதுல இந்த ஷேட் வந்து டானி அண்ட் திஸ் இஸ் செஸ்னட். அத்தபடிக்கும் எனக்கு இதுல பிடிச்சதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஃபவுண்டேஷன் கூடவும் எல்லா பவுடர் கூடவும் அழகா ஒர்க் ஆகும். சூப்பர் பிகினர் ஃப்ரெண்ட்லி, சூப்பரா பிளெண்ட் ஆகும், சூப்பரா உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். இட்ஸ் ஹெச்டி கன்சீலர், சூப்பர் லாஸ்டிங்கா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப கேக்கி ஆக்காது உங்க மேக்கப்பை. கொஞ்சம் ப்ராடக்ட் போதும் உங்க மொத்த வயசுக்கும் நீங்க கொண்டு போறதுக்கு. ஸோ ஐ ரியலி 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 லைக் திஸ். ப்ராபப்ளி தீர்ந்ததுக்கு அப்புறம் மேட்ச் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு கோ. நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா என்னோட ரீசெண்ட் வீடியோல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த சிம்பிளி நாமோட காஸ்மிக் க்ளோ. இதுல இருக்கிற அந்த 2 ஷேடும் காய்ஸ் ஐம் அப்சஸ்ட், ரியலி அப்சஸ்ட். இது வந்து எப்படின்னா ஒரு ஹைலைட்டர். ஐ திங்க் இட்ஸ் ஹைலைட்டர். அவங்க எதுனே மென்ஷன் பண்ணல. நீங்க எதுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹைலைட்டரா யூஸ் பண்ணிக்கலாம், உங்க கண்ணுல யூஸ் பண்ணிக்கலாம். ஐ லவ் டு யூஸ் திஸ் ஆன் மை ஐ பிகாஸ் எனக்கு அந்த வெட் லுக் ரொம்ப பிடிக்கும். நார்மலா இருக்கிற கிளிட்டர்ஸ் வந்து என்னோட ஐஸ்க்கு நல்லா இருக்காது பிகாஸ் ஐ ஹேவ் அ ஹூடட் ஐ. புரியுதா? ஹூடட் ஐயா இருக்கும்போது எனக்கு ஜிகனாவே வெளியில தெரியாது. பட் லுக் அட் திஸ், சோ பிரிட்டி. பட் என்ன விஷயம்னா கரெக்டான அமௌண்ட் போடுங்க. நிறைய போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீஸ்ல போய் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் உங்க ஐலிட்ல வந்து வேற ப்ராடக்ட்டும் இல்லாம பார்த்துக்கோங்க. பிகாஸ் எனக்கு வந்து கன்சீலர் போட்டாலும் சரி, பவுடர் போட்டாலும் சரி, என்னோட அந்த க்ரீஸ்ல போய் ஒட்டிக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் அதை கவனிக்காம விட்டுட்டேன். ஸோ எனக்கு அங்கங்க க்ரீஸ்ல எல்லாம் போய் ஒட்டிக்கிச்சு. மற்றபடி திஸ் இஸ் ரியலி குட். உங்க க்ரீஸ்ல எல்லாம் போய் ஒட்டாது. இது மட்டும் நீங்க உங்க ஐலிட்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா. அண்ட் இட்ஸ் அ மல்டி பர்பஸ் ப்ராடக்ட் ஆல்சோ சொன்ன மாதிரி. So I really love this, the lilac shade and the golden shade. I love this because இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் வந்து பார்த்ததில்லை இது வரைக்கும். ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து பவுடர்ல 2 இருக்குது என்கிட்ட. ஃபர்ஸ்ட் இந்த கே பியூட்டியோட பவுடர். என்கிட்ட இருக்கிற இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க தூக்கிட்டு போயிட்டா கூட நான் எதை ஃபர்ஸ்ட் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னா இந்த கே பியூட்டியோட லூஸ் பவுடர் தான். நான் சொல்ற ஷேட் வந்து டாஃபி. இட்ஸ் லைக் எக்ஸாக்ட் மேட்ச் என்னோட ஷேடுக்கு. நல்ல வார்ம் எல்லோ இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரௌன் பவுடர். நல்ல ஒரு பிக்மெண்ட் கொடுக்குது, பட் நாட் அட் ஆல் ஹெவி. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை, நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் கடவுளே எனக்கு இது பிடிக்க கூடாது அப்படின்ட்டு. பிகாஸ் இட் இஸ் a little too expensive for a loose powder. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஐயோ அப்படின்னு இருக்குது. பட் ஐ லவ் திஸ். ஐ லவ் த பேக்கேஜிங். உங்களுக்கு கொட்டெல்லாம் செய்யாது. நீங்க அந்த மேப்ளின் பவுடர்லாம் வெளியில தூக்கிட்டு போகவே முடியாது. திறந்தீங்கன்னா அப்படி இந்த பேபி பவுடர் மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம டால்கம் பவுடர் மாதிரி எல்லா இடத்துலையும் பறந்துடும். பட் திஸ் இஸ் நாட் லைக் தட். இட்ஸ் வெரி செக்யூர். ஐ லவ் த ஃபார்முலேஷன். ஐ லவ் த ஷேட் ரேஞ்ச். எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் நியூ அடிஷன் தான் என்னோட இதுல. பட் ஐ வில் பி ரீபர்ச்சேசிங் இட் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். இது நிக்ஸோட மேட் செட்டிங் மிஸ்ட். இது மேட் செட்டிங் மிஸ்ட்னு சொல்றதை விட, செட்டிங் மிஸ்ட்னே சொல்றதை விட, இது எப்படின்னா உங்க ஃபேஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ப்ராடக்ட்ஸை அப்படி நல்லா ஒன்னோட ஒன்னா சேர்த்து அப்படி ஸ்கின் லைக் ஆக்கிடும். நீங்க எவ்வளவு போட்டிருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து லேயரா கன்சீலர் போட்டிருக்கிறேன். பட் ஸ்டில் என்னோட அந்த மேக்கப்பை மொத்தமா அது வந்து மெல்ட் பண்ணி, மோசமான வகையில இல்ல, நல்ல அழகா மெல்ட் பண்ணி அவரோட ஸ்கின் லைக் ஆக்கிடுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சில செட்டிங் மிஸ்ட்லாம் வந்து என்ன ஆகும்னா அங்கங்க போய் பேட்சா உட்காந்துக்கும். அந்த மாதிரி இது உட்காராது. சம்டைம்ஸ் என்னோட மேப்ளின் ஃபிட்மியே வந்து பெருசா ஒரு இடத்துல டிராப்லெட் போய் விழுந்துரும். அப்ப என்ன ஆகும்னா அங்க அப்படி தெரியும், தனித்தனியா தெரியும். இது அப்படி தெரியாது. அண்ட் சில செட்டிங் மிஸ்ட் வந்து உங்க பவுடர் கூட செட் ஆகாது, உங்க கன்சீலர் கூட செட் ஆகல அப்படின்னா ஒரு மாதிரி நீங்க அடிச்ச உடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க மேக்கப். இது அந்த மாதிரி இல்ல, எல்லாத்துக்கும் கூட இருக்குது. இட்ஸ் சோ வெர்சடைல். ஐ ரியலி லவ் திஸ். நான் இதை வாங்கும்போது 500 சம்திங் நான் வந்து காம்போ ஆஃபர்ல வாங்கினேன். இதுவும் அவங்களோட ஐலைனரும். ஐ டோன்ட் லைக் தட் ஐலைனர் வெரி மச், பட் திஸ் ஒன் இட்ஸ் சோ குட். ஆஃபர்ல இருக்கும்போது கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப பழைய ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கிறதுலயே, பட் இப்பதான் அதோட அருமை எனக்கு தெரிஞ்சிருக்குது. அது இந்த எட்டியூனோட டிராயிங் ஐப்ரோ பென்சில் இந்த ஷேட் கிரே பிரவுன். இது வந்து உங்களுக்கும் என்ன மாதிரி பட்ட ஒரு ஐப்ரோஸ் இருக்குது, லைக் ஷேப் ஓகே, பட் அங்கங்க பால் ஸ்பாட் இருக்குதுன்னா உங்களுக்கு இது பிடிக்கும். பிகாஸ் ஐ நெவர் லைக் தட் பிளாக், அந்த ப்ரிசைஸான அந்த ஐ ப்ரோ லுக் எனக்கு வந்து பிடிக்காது. சரியா? ரொம்ப ரொம்ப டெஃபினிஷனோட இருக்கிறது எனக்கு பிடிக்காது. பிகாஸ் என் ஃபேஸ்க்கு செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். லைக் நார்மல் டேஸ்ல நம்ம வெறும் லிப்ஸ்டிக்கும் வெறும் பவுடர் மட்டும் போட்டிருக்கும் போது நீங்க அந்த மாதிரி இருந்து வரைஞ்சு எடுத்து போனீங்க பிளாக் கலர்ல, அது ஒன்னா நல்லா இருக்காது. அந்த மாதிரி டேஸ்ல ஐ லவ் திஸ். கரெக்டான அளவு பிக்மெண்ட், கரெக்டான அந்த ப்ரௌன் பிளஸ் அந்த ஒரு கிரே இருக்கிறது, பிளஸ் அவங்களே ஸ்கூலியும் கொடுக்குறாங்க. இட்ஸ் சூப்பர் ஹை குவாலிட்டி கைஸ்.
இந்த பிரைஸுக்கு திஸ் இஸ் ரியலி குட் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் வெரி 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 லாங் லாஸ்டிங். நெக்ஸ்ட் ஒரு மஸ்காரா. இது நீங்க என்னோட ரீசன்ட் வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் ஐம் அப்சஸ்ட் வித் திஸ். இது இந்த ரோமேண்டோட மஸ்காரா. நான் வச்சிருக்கிற ஷேடு வந்து இட்ஸ் அ ப்ரௌன் அண்ட் இது வந்து லாங் லென்த்தனிங் மஸ்காரா. ஓகேவா? அவங்க கிட்ட பிளாக் இருக்குது. பிளாக்ல வந்து வால்யூமைசிங் மஸ்காரான்னு தனியா இருக்குது, லென்த்தனிங் மஸ்காரான்னு தனியா இருக்குது. ஐ திங்க் ஐ வில் லைக் த லென்த்தனிங் மஸ்காரா மோர் பிகாஸ் ஐ ரியலி லைக் திஸ். இந்த கலர் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. என்ன விஷயம்னா ஆர்டிபிஷியல் லைட்ல வந்து அந்த ப்ரௌன் ரொம்ப எவிடென்ட்டா வெளியில தெரியும். ஸோ ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் தட். அது நீங்க என்ன ஸ்கின் டோன்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ப்ரௌன் வந்து வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So I think I will go for the black one next time, but I really like this. I even like their wand very much. தெரியுதா? சின்னதா இருந்தாலும் it does the job. So last லிப்புக்கு எங்கிட்ட என்ன பாத்தீங்கன்னா இப்போ நான் தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நியூ லான்ச் and I love it. I love everything about it. இது வந்து ஃபே பியூட்டியோட லிப் விப். நான் இன்னைக்கு வச்சிருக்கிற ஷேட் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து முன்னாடி நான் வந்து நட் வச்சிருந்தேன். ஐ டிடன்ட் லைக் நட் வெரி மச். அந்த ஃபார்முலேஷனும் சரி அந்த கலரும் சரி எனக்கு பெருசா பிடிக்கல. அந்த கலர் வந்து இட் வாஸ் டூ வேம்பி, டூ மாவி ப்ரௌன். எனக்கு அந்த மாவி ப்ரௌன் மாதிரி அந்த மாதிரி வேம்பியா இருக்கிற மாதிரி லிப்ஸ் ஐ டோன்ட் லைக் இட் வெரி மச். ஐம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் தட் கலர். அழகான கலர், பட் எனக்கு சொல்றேன். பட் அவங்களோட நியூ லான்ச்ல இருக்கிற கலர்லாம் சூப்பர் கலர்ஸ். பிளஸ் இந்த ஃபார்முலேஷன் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இட்ஸ் எவ்ரி திங் நவ். சூப்பர் கம்ஃபர்டபுள். சுத்தமா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பட் நல்லா காய விட்டுருங்க. என்னோட லிப்ஸோட கிராக்ஸ்ல வந்து இது அந்த அளவுக்கு ஒட்டிக்கல. இது வந்து சூப்பர் லாங் லாஸ்டிங்கா இருந்தாலும் சில லிப்ஸ்டிக்ஸ் வந்து அப்படி ஒரு மாதிரி ஆக்கிடும் லிப்ஸை. பட் இது அந்த மாதிரி ஆக்கவே இல்லை. இட்ஸ் பிரிட்டி ஸ்மூத், ரியலி நைஸ். இந்த ஃபார்முலேஷனை நல்ல வேளை அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க பழைய ஷேட்ஸ்க்கு அவங்க ஃபார்முலேஷன் மாத்திட்டாங்களான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச யாரும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா ஐ வில் ப்ராபபிலி கெட் சேஃப் வேர்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த லிப் லைனர்ஸ். இது மார்ஸோட நியூ லான்ச். ஓகேவா? அதில் நான் 2 ஷேட் வச்சிருக்கேன். ப்ரௌன் மோக்கா அண்ட் சினமன் ரோல் 12 and 13. இது வந்து அவங்களோட லாஸ்ட் ஃபார்முலேஷன் மாதிரி இல்ல. கேண்டலஸ் ப்ரௌன்லாம் வச்சிருந்தேன்ல, அதெல்லாம் அவங்களோட பழைய ரேஞ்ச். ஓகேவா? அந்த ரேஞ்ச்ல இருக்கிறது இட்ஸ் வெரி க்ரீமி அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லாங் லாஸ்டிங். ஒரு 6 hours வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி லாங் லாஸ்டிங். பட் இது எனக்கு லாங் லாஸ்டிங்கா இருந்த மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் நாட் வெரி க்ரீமி. அந்த பிக்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு உங்க லிப்ஸ்ல வெளியே தெரியல. இத்தனைக்கும் தீஸ் ஆர் டீப் ப்ரௌன். அதுவே எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் ஐ லவ் த ஷேட். இந்த 2 ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐ எம் யூசிங் தீஸ் 2 நான் ஸ்டாப். தெரியுதா? அந்த மோக்கா ப்ரௌனி தான் நிறைய யூஸ் பண்றேன். அந்த ஹைட்டை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நான் எவ்வளவுக்கு யூஸ் பண்றேன்னு. சாரி, மோக்கா ப்ரௌனி இல்ல, ப்ரௌன் மோக்கா. இது வந்து எப்படின்னா நல்ல ஒரு அழகான வார்ம் ப்ரௌன் அண்ட் இந்த சினமன் ரோல் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கூல் ப்ரௌன். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ யூஸ் திஸ் டு கான்டோர் மை லிப்ஸ்டிக். என் லிப்ஸை கான்டோர் பண்ணதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஐ ரியலி லைக். அவ்வளவுதான். உங்களுக்கு என்னோட ஃபேவரட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இல்ல உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் என்ன, நான் எதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வாட்டி நான் வந்து நைகா பிங்க் சம்மர் சேல் நான் எதுவும் வாங்கல. பிகாஸ் ஐ வாஸ் இன் பிட்வீன் டிராவலிங் ஹியர் அண்ட் தேர். ஸோ என்னால கரெக்டா வாங்க முடியாது. ப்ராடக்ட் வந்தாலும் என்னால ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டேன். 18th அந்த ஆஃபருமே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க என்ன ரொம்ப வெயிட் பண்ணி வாங்குறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். வரைக்கும் டாடா.